வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையெழும்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டுட்டு கண்டிப்பாக வெளியில் போங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்க்கடலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன். நான் வந்து 1 கப்பு அரிசி வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ரைஸ் ரெடியாக இருக்குது. இதுக்கு வறுத்துக்க வேண்டியது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா. இந்த பக்கம் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது காஞ்சிருக்கு. மேலே வறுக்க வேண்டியதை வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருது. ஆறினோடனே நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை சாதத்துக்கு வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தயிர் சாதம் கலந்துக்கலாம். சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாயும் ரெடி ஆகிடுது. ஸோ அடுத்தது நம்ம வந்து வேர்க்கடலை சாதத்துக்கு வறுத்து வச்சுருக்கிறது ஆறிடுத்து நம்ம அதை பொடி பண்ணி வந்துடலாம். வறுத்த சாமான் வந்து நல்லா பொடி பண்ணி வந்தாச்சு. இந்த மாதிரி பவுடராக பொடி பண்ணிக்கணும். ரொம்ப பவுடர் இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கட்டும். இந்த பக்கம் கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதை காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை, மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி, நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு பிரட்டிப்போம். வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து சாதம் வடிக்கும்போது வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொடியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய வேர்க்கடலை சாதம் ரெடி ஆகிடுது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடை. ஸோ எல்லாம் ரெடி. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான வேர்க்கடலை சாதம், அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வடை, தயிர் சாதம், மாங்காய் ஊறுகாய், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டெய்லி சாம்பார், ரசம் அப்படிலாம் பண்ணுறோமா, கூட்டு அப்படிலாம் பண்ணுறோம்ல, ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி ரைஸ் பண்ணலாம். வேர்க்கடலை சாதம் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மத்தியானத்துக்கு நம்ம வந்து பன்னீர் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து மிளகு பொடி பண்ணிட்டேன். பாருங்கள், மிளகு பொடி பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து ஒரு பன்னீர் வந்து 1 கப்புக்கு துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, அப்புறம் மிளகு பொடியும் போட போகிறோம். அதை தவிர ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்க்க போகிறோம். ஸோ காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது காஞ்ச வெந்தய இலை, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். அதை நம்ம முதல்ல பற்ற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த பன்னீர் ஸ்டஃபிங்க்கு வந்து மெயினாக வந்து பன்னீர், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா இருக்கணும். மிச்சதெல்லாம் அடிஷ்னல் இருந்ததுன்னா நம்ம போடலாம், இல்லைனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வெண்ணெய் வந்து உருகி எடுத்து
நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கணும். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா. இப்போ வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து புதினா இலை, கொத்தமல்லி, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் காஞ்ச வெந்தய இலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். சீஸ் வேணும்னா நீங்கள் வந்து சீஸ் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வதங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய பன்னீர் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பசங்களுக்கும் பிடிக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து சீஸ் சேர்க்கலை. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சீஸும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பலாப்பழம் வந்து கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, இந்த பாருங்கள் கத்தியில் ஃபுல்லாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. அதே மாதிரி கையிலையும் இதே மாதிரி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த பால் வந்து ஒட்டாது. நடுவில் இருக்கிறத போய் கட் பண்ணிட்டா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம வந்து அரிசி உப்புமா தான் பண்ண போகிறோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நேத்தி வந்து மணத்தக்காளிக்காய் போட்டு அரைச்சி விட்டு வெத்த குழம்பு வச்சு, ஸோ அது மிச்சம் இருக்குது. அதனால் அரிசி உப்புமாக்கு அதுதான் நாங்கள் தொட்டுன்னு சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வேணுன்னா நீங்கள் வந்து கத்திரிக்காயில் சட்னி ஒன்று பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் வேணால் தரேன். நீங்கள் அது கூட பண்ணி தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு,
கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை. நான் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4 கப்பு தண்ணி விடுறேன். தேங்காய், உப்பு. 1 கப்பு அரிசி வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 4 மிளகு, ஒரு 4 சீரகம் எடுத்து அதுவும் வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். அரிசியை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு துணியில் போட்டு காய வச்சுருங்க. இப்படி பிடிச்சி இப்படி விடுற பதம் வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் இது வந்து ரவை மாதிரி உடச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உடச்சி வச்சுருக்கேன் ரெடியாக. தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ அந்த துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் சேர்த்துடலாம். அப்புறம் உடச்ச அரிசி மூடி வச்சிடலாம், வேகட்டும். அரிசி உப்புமா ரெடி ஆகிட்டு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாருங்கள், அரைச்சி விட்ட வெத்தா குழம்பு அதுவும் இங்கே இருக்குது. இந்த நேத்தி வந்து மணத்தக்காளிக்காய் போட்டு அரைச்சி விட்ட வெத்த குழம்பு பண்ணேன், அது மிச்சம் இருந்தது. ஸோ அதுதான் இப்போ வந்து நான் அரிசி உப்புமாக்கு தொட்டுக்க போகிறேன். இந்த குழம்பு பார்க்கலைன்னா அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அரிசி உப்புமா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தான் போட போகிறேன். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு சர்க்கரை. இப்போ ஒரே 1 ஸ்பூன் வெந்நீர் விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது என்னென்னா, நம்ம டல்கோனா காஃபி குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் வரும். அதுக்காக தான் நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி வாசனையும் வரும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும் திக்னஸ். நீங்கள் வந்து இப்போ 1 கப்புக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் பவுடர், காஃபி பவுடர் எடுத்துட்டிங்கன்னா 1 ஸ்பூன் சக்கரை போட்டு அதை லைட்டாக பிசு பிசுன்னு வர அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடிக்கும்போது இந்த மாதிரி திக்னஸ் வரும். இப்போ நீங்கள் பீட் பண்ணும்போது இல்லைன்னா வராது. இப்போ நல்லா திக்னஸ் வந்துருக்கு பாருங்கள். இப்போ பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலும் வந்து அப்படியே மொத்தமாக விட்டுறக்கூடாது. நம்ம அது ஒரு கொஞ்சமாக பாலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிச்ச பாலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய காஃபி வந்து ரெடி. நம்மளோட இன்ஸ்டன்ட் காஃபியும் ரெடி. ஸோ இன்றைக்கி வ்ளாக் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாகிரதையாக இருங்க, அடிக்கடி கையை நம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு கண்டிப்பாக வெளியில் போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.